ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே ரொம்பவே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு சிறுபயிறு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் இருக்கும். இது கூட தண்ணி சேர்த்துட்டு சிறுபயிரை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா சிறுபயிறு கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 8 விசில் வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. 8 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 8 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் திறக்கிறேன் பாருங்கள். சிறுபயிறு நல்ல கொலையாக வெந்து வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அரைமுறி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த பக்கம் வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுபயிறு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், எந்த கப்பால் சிறுபயிறு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக 1 கப்பு சர்க்கரை கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் 1 கப்பு சீனி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சு இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த நாட்டு சர்க்கரையிலேருந்தே தண்ணி விட்டு வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா விரித்து வச்சு ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள், லைட்டாக இறுகி வந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த அரிசி மாவுக்கு 1.25 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிறுபயிறு உருண்டை, அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாவு படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு இது போல் ஸ்பூனால் எடுத்துட்டு ஃபைனலாக அந்த வடிகிற மாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் தடவி எடுத்துட்டு சூடான எண்ணெயில் சேர்த்துடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது போல் ஒவ்வொரு உருண்டையாக மாவில் எடுத்து முக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. உங்கள் கடாயோட அளவை பொறுத்து கடாயில் எத்தனை சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா பொரிய விட்டுடுங்க. இது ரொம்ப செவந்துடக்கூடாது. நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இடையில இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. இது போல் இடையிடையாக திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அழகாக பொரிஞ்சு வரும். இல்லைனா ஒரு பக்கம் நல்லா செவந்துட்டு ஒரு பக்கம் செவக்காமல் இருக்கும். எல்லா பக்கமும் அழகாக செவந்து லைட்டாக மொறுமொறுன்னு வந்ததும் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் மாவில் முக்கிட்டு ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்துடுங்க. எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் லைட்டாக செவக்க பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் செவந்துடக்கூடாது. பார்க்குறதுக்கு இது போலவே நல்ல எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.